சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக இப்போ செய்திருக்கிறது தற்கொலை முயற்சி. அதிமுகவை அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்ய தெரியல எடப்பாடி பழனிசாமி. கூட்டம் சேர்க்குது, ஆள் சேர்க்குது, இந்த மாதிரி இப்போ பேசுகிறதுக்கு, அரசியல் பேசுகிறதுன்னு தவிர அரசியல் காய்களை நகர்த்துறதுக்கு கொஞ்சம் கூட தெரியல. நீங்க ஒரு இடத்துல சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்காக போய் அமித்ஷா வெயிட் பண்ணுமா 4 மணி நேரம் சொல்றீங்க. ரெண்டு தரப்பும் தப்பு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா டாமினேட் பண்றாருங்கிறீங்க. அப்ப எதுதான் அமித்ஷா டாமினேட் பண்றாருன்னு இல்ல, அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாரு. நீங்க அவர் டாமினேட் பண்றாரு இல்லைங்கிறது வேற விஷயம் சார். நீங்க உங்க நிலைப்பாட்டை சொல்லலாம்ல. அண்ணாமலை தூக்கியாச்சு, எடப்பாடி கண்டிஷன் ஏற்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. காட்டுங்க செயல்ல, அது காட்ட தெரியல. அதிமுக யாருக்கும் செயல்ல காட்டுறதுக்கு 2026 ரிசல்ட்ல தெரியும். இப்ப என்ன நமக்கு தெரிய போகுது? மோடியை எதுக்கு எதிர்க்கணும்னு சொல்லுங்க சார். மோடியை தான் மக்கள் எதிர்க்கலைங்க சார். வாஜ்பாய் ஏத்துக்காமையா 19% 2024 அண்ணாமலைக்கு கிடைச்சது. அண்ணாமலையின் கடுமையான உழைப்பு. இது அண்ணாமலையும் ஏத்துக்க மாட்டான் நீங்க சொல்றது. அதிமுக தலைவர்கள் மீது எந்த விதமான ரெய்டும் மத்திய அரசாங்கம் கொண்டு வரவில்லை. அது என்ன, அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்குறேன். கேள்வி இதுக்கு யாராவது பதில் சொல்லுவோம் சார். அந்த கேள்வி நம்ம திமுக மேலேயும் கேட்கலாமே சார். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலேருந்து யாரும் ஏன் சார் இப்போ ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணல? அப்போ திமுகவும் பாஜகவும் அண்டர்ஸ்டாண்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதிமுக விட்டுட்டாங்க, அதிமுக தற்கொலை முயற்சி, அதுவும் கொத்தடிமை ஆகிவிட்டது அதிமுகன்னு முதலமைச்சர் முரசொலியில் அறிக்கை வெளியிட்டு எழுதுற அளவுக்கு இந்த கூட்டணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு தானே பொருள். நிச்சயமா பாமகவில் ஏற்பட்ட மாற்றங்கள்ல அப்பா ஒரு கூட்டணி, இதுக்குள்ள ஒரு கூட்டணி. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சாதகமா பாஜக அதிமுக கூட்டணி வந்துருச்சு. இதை பின்னாடியே இன்னும் மற்ற கட்சிகள் வந்துச்சுன்னா ஓட்டுகள் ஒன்னா கன்சாலிடேட் ஆயிடுங்கிற பதற்றம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது. கருணாநிதி போல ஸ்டாலின் இல்லை. ஆனா ஸ்டாலின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை. ஸ்டாலின் மீது இன்று வரையில் நம்பிக்கை இருக்கு சார், அவ்வளவுதான். அதுக்காக அவர் நல்லாட்சி கொடுத்துட்டாருன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஊழலே இல்லாத ஆட்சின்னு சொல்லலை, சட்டம் ஒழுங்கெல்லாம் சீராக இருக்குன்னு சொல்லலை. பட் எதிரணி பலவீனமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது. மிக குறிப்பாக 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு கேக் வாக் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில எல்லாரும் பிரிஞ்சிருந்தா இந்த கூட்டணி ஃபார்மேஷன் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அதற்கு மாறான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. நம்ம விமர்சனங்கள்ல இருந்தே தொடங்கலாம் அப்படின்ட்டு. அதிமுக இப்போ செய்திருக்கிறது தற்கொலை முயற்சி. அதிமுகவை அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை நிறைய பேர் முன்வைச்சுறாங்க. பெரிய சொல்லலாம், குறிப்பா கேசி பழனிசாமி உட்பட அதிமுகல இந்த டிஃபேக்டோவான லீடர்ஸ் எல்லாமே சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய பார்வை என்ன? தற்கொலை முயற்சி இப்படிலாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தவறான ஸ்ட்ராட்டஜி. நான் தற்கொலைன்னு அந்த ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தலை. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்ய தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. நான் 2-3 உதாரணம் சொல்கிறேன். அதெல்லாம் அவங்க அதிமுகவுக்கிட்ட இப்போது நான் பார்க்குற என்ன விஷயம்னா, அதில் இருக்கிற பெரும்பாலான தலைவர்களுக்கு அரசியல் அணுகுமுறைகள் என்னன்னு தெரியல. இந்த கூட்டம் சேர்க்குது, ஆள் சேர்க்குது, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு, அரசியல் பேசுகிறதுங்க தவிர அரசியல் காய்களை நகர்த்துறதுக்கு கொஞ்சம் கூட தெரியல. 1980 அதாவது ஜனதா கட்சி மேலே மக்களுக்கு வெறுப்பு வந்தபோது மக்களுக்கு இந்திரா காந்தி பக்கம் மக்கள் ஆதரவு செலுத்த போகிறாங்கன்ற புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் கருணாநிதி எமர்ஜென்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட திமுக கழகத்தை தலைவரான கலைஞர் இந்திரா காந்தியை பார்த்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு தேர்தலில் களத்தில் மக்களவை தேர்தலில் நின்னார். 2 இடங்களில் அப்போது எம்ஜிஆருங்கிற முகத்தான ஆளுமை
ரெட்டை லட்சணம் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. மற்ற எல்லாத்தையும் திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சட்டப்பேரவை தேர்தலில் என்ன ஆச்சு? அதே கட்சியோட கூட்டணி படுதோல்வி. இது ஒரு பக்கம். 99 வாஜ்பாய் மேலே மக்களுக்கு நாடு முழுதும் ஒரு விதமான அனுதாபம் வந்து தேவையில்லாமல் அவரோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஒரு ஓட்டில் தோற்று போனார். அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினார். திமுக அரசாங்கத்தை கலைக்க மாட்டேன் அப்படின்றது அந்த அடிப்படையில் தார்மீக. இப்போ 2வது வாஜ்பாய்க்கும் கலைஞருக்கும் ஏற்கனவே புரிதல் உண்டு. ஆதரவு கொடுத்தார். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மகத்தான வாக்களித்து அவர்களை 4-5 மந்திரிகள் தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போ வெற்றி தந்தார்கள். 2001 சட்டப்பேரவை தேர்தலில் அதே வாஜ்பாய் தான். வாஜ்பாய் மீது நாடு முழுதும் வெறுப்பு கிடையாது. கலைஞருடைய மீதும் எந்த விதமான விரக்தி கோபமோ அதிருப்தியோ மக்களுக்கு இல்லை 2001 மக்களவைத் தேர்தலில். ஏன்னா 96 2001 கலைஞர் மீது எந்த புகாரும் கிடையாது பெரிய அவரோட ஆட்சியில். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பாஜக வெற்றி பெற முடியலை. நான் என்ன சொல்ல வரேன்னா 2024 மக்களவைத் தேர்தலில் அண்ணா திமுகவும் பாஜகவும் 2 பேரும் இணைந்து போட்டிட்டால் கூட ஒரு கணிசமான 4-5 இடங்களை பெற்றிருப்பார்கள். வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை விட்டுட்டாங்க. அப்போ போய் வீராப்பு பேசுனது அண்ணா திமுக. நான் 2 கட்சியும் நான் விமர்சிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் 2 கட்சியுமே தவறான அணுகுமுறைகளை கையாண்டிருக்காங்க. 2025 இந்த தேர்தலில் சட்டப்பேரவையை எதிர்கொள்கிறாங்க. மோடி மேலும் பாஜக மீதும் தமிழக மக்களுக்கு அப்படியே ஆசை வந்துடுச்சா? ஆனானப்பட்ட இந்திரா காந்தியையோ ஆனானப்பட்ட வாஜ்பாயோ சட்டப்பேரவை தேர்தலில் இயற்கை மனம் வராத தமிழ் மக்கள் இந்த வாட்டி ஏற்றுருவாங்களா? அது இந்த பிஜேபி மீதான வருத்தம், கோபம், ஆதங்கம், கவலை எல்லாம் அதிமுக பக்கம் போகும். 2வது அதிமுக என்ன அரசியலில் உறுதியான நிலைப்பாடை எடுத்தாங்க என்று கேள்வி வரும்ல. கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் முழங்கினார். திடீர்னு இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட அதுக்கு என்ன அவசரம், கூட்டணி பற்றிலாம் இப்போ இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னார். அதுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு முன்பு எந்த காலத்திலும் பாஜகவோட ஒரு வீர வசனம்லாம் பேசினாங்க. இப்போ டமால்னு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதான் பாஜக சார்பில் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் சொல்கிறார், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழ்நாட்டில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட்டணி, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னா அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. நம்ம அந்த விளக்கத்தை அமைச்சரவைன்னு எடுத்துக்கல வச்சுப்போம். இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆக பாஜகவும் தவறு செய்து விட்டது. பாஜக ஏன் தவறு செய்ததுன்னா, தங்களை அவ்வளோ தூரம் பேசினவங்க, வீராப்பா பேசினவங்க, அவங்கள போய் அவருக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக 4 மணி நேரம் காத்திருக்காரு பாஜக தலைவர் அமித்ஷா. அப்போ அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இவங்களும் போகிறாங்க. என்ன அதுக்கு, அதாவது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கே நான் எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் அண்ணாமலை அதாவது புதிய தலைவராக பாஜக தலைவராக வருகிறார் ஒருத்தர், அண்ணாமலை அங்கே இருக்க போவதில்லை அப்படின்னு தெரிஞ்சப்பறந்தான் அவர் எடப்பாடி சிக்னல் கொடுக்குறார், நான் உங்களோட வரேன், உங்களை சந்திக்க அலையன்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மாநில கட்சி நிபந்தனை விதிச்சதுன்னா அதுக்கு தலையாட்டுறாரா தேசிய? அவங்க என்ன பெரிய சாணக்கியம், மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் இல்லை அவர். ஏன் அப்படின்னா, எந்த கழகத்தோடையும் சாராமல் தனித்து செயல்பட முடியும், கணிசமான வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு நிரூபித்தது பாஜக கடந்த மக்களவை தேர்தலில். இன்னும் சொல்லவா சில இடங்களில் அதிமுகவோட மிஞ்சி இருந்தது. மக்கள் மத்தியில் தனித்து நின்று செயல்பட முடியும்னு நிரூபித்த கட்சியை மறுபடியும் கொண்டு போய் அதிமுகவோட சேர்த்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டுக்காக பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஆனால் இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம? ஏன்னா நிறைய பேர் இதை உங்களுடைய விமர்சனத்தை விட்டு விமர்சனம் வைக்கிறார், மூத்த பத்திரிகையாளர்லேருந்து அனலிஸ்ட்லேருந்து எல்லாருமே பார்க்கணும். ஆனால் அது எழக்கூடிய கேள்வி என்னென்னா, 2026 ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வேற என்னவா இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நின்னா மட்டும் ஸ்டாலின் ஜெயிச்சிட முடியுமா? 2 பேரும் நின்று கூட்டணி போடாம?
இல்லை இல்லை, ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து பெற்றதை விட ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் இன்னும் விபரீதம் தான் வரும் சார். ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது தமிழக மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது உண்மை. ஆனால் அது படுதோல்வி அடைய செய்து 96 ஜெயலலிதா மீதான கோபம் இருந்தில்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்திருக்கிறதா? எஸ். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை சீர்கட்டிருக்கிறதா? ஆமாம். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிச்சிருக்கிறா? ஆமாம். ஆனாலும் மக்கள் கடுங்கோபம் இல்லை. கோபம் உண்டு, கடுங்கோபம் இல்லை. அப்போ அதை எப்படி காட்டுவாங்கன்னா, மகத்தான வெற்றியை தரமாட்டாங்க, இழுபறி மாதிரி ஒரு வெற்றியை தருவாங்க. தப்பிச்சோம் பழைச்சோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற சினாரியோ இன்னைக்கு இப்போலேருந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்ன மாதிரியான சினாரியோஸ் மாறணும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது கரெக்டு. அதே சமயத்தில் இன்னும் இப்போ இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாச்சுன்னு வச்சுக்கலேன். இன்னும் ஒரு 10 வேக வயல், இன்னும் ஒரு 10 கள்ளக்குறி சம்பவங்கள் அந்த மாதிரி நிறைய நடந்ததுன்னா இன்னும் வாக்குகள் குறைய தப்புற நேச்சுரலாக. அதுக்கு நீங்கள் பிஜேபி அதிமுக சேரணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. பிஜேபி ஒழுங்காக கலப்பணி ஆச்சுன்னா அவங்களுக்கு கணிசமாக இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, இப்போ நீங்களே சொல்கிறீங்க கணிசமான இடங்களை பெற வாய்ப்பு உண்டுன்னு தான் சொல்றீங்களே தவிர பாஜக ஆட்சி அமைக்க முடியும்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அவங்களோட விஷயம் என்னன்னா, டு அன்சீட் டிஎம்கே, டு அன்சீட் எம்கே ஸ்டாலின் ஃப்ரம் தி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு வச்சு தான் நாங்கள் அலைன்ஸ் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அவங்க கூட ஆப்ஷன்ஸும் என்னன்னு நமக்கு புரியலையே சார். அது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒருவரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான வியூகம்னா, இப்போ அண்ணா 1967 கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முழுமையாக எதிர்க்கிற ராஜாஜியோட சுதந்திர கட்சி ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேரும் ஒரே கொடை கீழே கொண்டாந்தார். தமிழ் தேசியம் பேசுகிற மாப்போசியும் இருந்தார், தேசியம் பேசுகிற மற்ற கட்சிகள் இருந்தாங்க, முஸ்லீம் லீக் கட்சி இருந்தது. இவ்வளோ கட்சிகளையும் வச்சு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற அணுகுமுறையில் கரெக்டாக காயம் நிறுத்தினார். எவ்வளோ பங்கு யார் யாருக்கு? கூட்டணி ஆட்சி அமைந்ததா? இல்லை. அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்ததா கூட சுதந்திரா பாட்டிக்கு 2 மந்திரி, முஸ்லீம் லீக்கு ஒரு 4 மந்திரி, அப்படிலாம் கொடுக்கல. அவரோட ஆதரவை பெற்றார், அன்பை பெற்றார். முழுமையாக அவர் மறைகிற வரையில் அத்தனை கட்சிகள் அவரோட தான் இருந்தது. சுதந்திரா கட்சி கூட பின்னாடி பிற்காலத்தில் ரொம்ப நாள் கட்சி தான் விலகியது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். அதை நீங்கள் உடனே தேர்தலை பற்றி தேர்தல் முடிந்து விட்டதுன்னு ராஜாஜி சொன்னார் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு தெரியாது, என்கிட்ட தரவுகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ அது வேறு காலம். அந்த மாதிரியான காலம் இப்போ கிடையாது. இப்போது பாஜக மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. ரெண்டாவது, பாஜக உடனே ஆட்சி பிடிக்கணுன்ற அவசரம் என்ன இருக்குது? 4-5 சீட்டு 10 சீட்டு வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? காங்கிரஸ் மாதிரி போகும். காங்கிரஸ்க்கு ஒரு கணிசமான இடங்கள் கிடைக்கிது. தனித்து போட்டியிட்டால் கிடைப்பதை விட, காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் கிடைப்பதை விட கூட்டணி சேர்ந்தால் நிறைய இடங்கள் கிடைக்கும். ஆனால் காட்சி வளர்ந்துதா? இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். 1989 அதிமுக 2ஆக பிளவுபட்டது. ஜெயலலிதா தலைமையில், ஜானகி அம்மா தலைமையில். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 27 இடங்களை சட்டப்பேரவை தேர்தலில் பெற்றது. கலைஞர் ஆட்சி அமைத்தார். 26 இடங்களில் மூப்பனார் தலைமையில் தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போது 26 எம்எல்ஏக்களை பெற்றார்கள். அஃப்கோர்ஸ் அதுக்கு கட்சி உழைச்சது, ராஜீவ்காந்தி இதெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? மக்களவை தேர்தல் அடுத்து 89 இறுதியில் வந்தபோது கட்சி தலைவரை மாற்றிட்டாங்க. மூப்பனாரை மாற்றிட்டு வாழப்பாடி ராமூர்த்தியை தலைவராக்குறாங்க. அதிமுகவோட அலைன்ஸ் வச்சுட்டு கையெழுத்து போட்டு மக்களவையில் நிறைய சீட்டு வந்துடுச்சு. நாகப்பட்டினம் ஒன்று தான் நினைக்கிறேன். நாகப்பட்டினத்தில் மட்டும் தோல்வி அதிமுக காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் மகத்தான வெற்றி, நிறைய இடங்கள் பெற்றாங்க. என்ன பலன் கிடைச்சது? இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சா? 0, தலைகீழ போயிட்டுருக்கு. காமராஜரும் மூப்பனாரும் வளர்த்த காமராஜர் மகத்தார சக்தி, அவர் வளர்த்த காங்கிரஸ் கட்சி இப்போது கைகட்டி நிற்கிது திமுக அணியில். ஆக இந்த தனித்து போட்டிட்டு படிப்படியாக வளர்வது தான் வெற்றியே தவிர, ஏதோ ஒரு நாள் இது பொம்மை தென்னை மரம் நடுற மாதிரி இல்லை சார். நீங்கள் பாஜக தனியாக வளரணும் அப்படின்னா அவங்க தனியாக நிற்கணும்னு நீங்கள் சொல்றீங்க. ஆமாம், அது சரி. ஆனால் தேர்தல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ தேர்தலில் ஒரு பொது எதிரியை வீழ்த்த கடந்த காலங்களில் எதிர் சித்தாந்தம் இருக்கவங்களும் ஒன்று சேர்ந்து அந்த எதிரியை வீழ்த்துவாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா,
இப்போ இதனால வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த அலைன்ஸுக்கு இருக்குன்னு நீங்க நிறைய இருக்கு. ஒன்று, அதிமுக மீதான நம்பகத்தன்மை மக்களுக்கு போய்விட்டது. இப்போ ஜெயலலிதா காலத்தில் வேலை சார். ஜெயலலிதா அலைன்ஸ் வச்சதால எப்படி நம்பகத்தன்மை போகும்? இல்லை, நீ நேற்று வரை பிஜேபிக்கு எதிரின்ற படம் காமிச்சிட்டு அவங்களோட ஒன்றா சேர்ந்துட்டீங்க. அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. அதுக்கான அர்த்தம் வேற, அது எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் நீ பதில் கூட பேசலை. ஒரு கேட்கலாமில்ல, லெட் மீ அட்ரஸ்ன்னு கேட்கலாமில்ல. யாரா அவருக்கு தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு. லெட் மீ ஆல்சோ ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் சொல்ல வேண்டியதானே. இல்ல ஜெயலலிதா இருந்தா நடக்குமா? இல்ல நடக்காது. ஆமா, ஜெயலலிதா வேற, கருணாநிதி வேற. கருணாநிதி ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியாது. இல்ல எம்ஜிஆர் இருந்தாலும் எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு ஆங்கில உரையாட தெரியாது, நமக்கு அது தெரியாது. ஆனா ராஜீவ்காந்தி இருக்கும்போது கூட எம்ஜிஆர் வந்து தன்னோட ஆளுமையை நிரூபிச்சார்ல. எம்ஜிஆர் காமிச்சார்ல, ஜெயலலிதா காமிச்சாங்கல்ல. இல்ல எனக்கு என்ன இப்போ நீங்க சொல்றது என்ன ஒரு முரண்பாடா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்காக போய் அமித்ஷா வெயிட் பண்ணுமா 4 மணி நேரம் சொல்றீங்க. ரெண்டு தரப்பும் தப்பு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து டாமினேட் பண்றாருங்கிறீங்க. அப்ப எதுதான் உண்மை? அமித்ஷா டாமினேட் பண்றாருன்னு இல்ல, அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாரு. நீங்க அவர் டாமினேட் பண்றாரு இல்லைங்கிறது வேற விஷயம் சார். நீங்க உங்க நிலைப்பாட்டை சொல்லலாம்ல. லெட் மீ டாக் அப்படிங்கிறாரு, சொல்லட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி. இல்லை நோ அப்படின்னா அது டாமினேஷன் தான். அமித்ஷாவோட டாமினேஷன் எக்ஸ்போஸ் ஆகிடும். நீங்கள் அதை சொன்னீங்களா? நீங்கள் குரலை எழுப்பலையே, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா கடந்து போக முடியாது. நீங்கள் உங்கள் கட்சியினோட ஆளுமை நீங்கள் வந்து என்ன பிக்சர் ஏற்பண்ணான்னு அண்ணாமலை தூக்கியாச்சு, எடப்பாடி கண்டிஷன் ஏற்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. காட்டுங்க செயலில். அது காட்ட தெரியல. செயல்ல காட்டுறதுக்கு 2026 ரிசல்ட்ல தெரியும். இப்ப என்ன நமக்கு தெரிய போகுது அது பார்ப்போம். ஆமா, ஒருவேளை அப்படி மகத்தான வெற்றி அடைந்தால் பாஜக கணிசமான இடங்கள் பெற்று எனக்கு 4 மந்திரி பதவி கொடுக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கணும். கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி வருது பார்ப்போம். அப்படியும் வந்தால் பாராட்டுறதுக்கு தயக்கம் கிடையாது. நீங்க உங்க ஆளுமை நிரூபிக்கணும் சார். ராஜீவ்காந்தியோட எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நட்பு கொண்டிருந்த காலத்திலேயே அரிசி ஒதுக்கீட்டை போதிய அளவு இல்லைன்னு உண்ணாவிரதம் இருந்தார். நவோதய பள்ளிக்கூடத்தை கொண்டு வர மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றார். எவ்வளவு விஷயங்களை ஒரு உறுதியோட செயல்பட்டார். இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வக்பு சம்பந்தமான பில் வந்து பார்லிமெண்ட்ல போகுது. அந்த டெல்லி சந்திப்புலேயே இந்த கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வெளிப்படையா அறிவிக்கல. ஆனால் கூட்டணியை உறுதி செய்த பிறகும் கூட நாடாளுமன்றத்தில் இந்த வக்பு சட்டத்தை எதிராகத்தான் அதிமுக போட்டாங்க. அதுதான் அதே மாதிரி இப்பயும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர அவங்க கொள்கையை நாங்க ஏற்றுக்கொண்டோம்னு எடப்பாடியோ அதிமுக தலைவர்களோ எங்க சொல்லியிருக்காங்க? சொல்லல. நேஷனல் லெவல்ல பாஜக சொல்லிச்சுன்னு வச்சுக்கலேன், வகுப்பு சட்டம் தொடர்பாகவோ மும்மொழி கொள்கை தொடர்பாகவோ அல்லது வேறு கோர் ஐடியாலஜி ஆஃப் பாஜக நேஷனல் லெவலில் சொன்னால் எங்களை பொறுத்தவரை இது ஏற்கத்தக்கதல்ல, பிஜேபியோ நாங்கள் இந்த விஷயத்தில் ஏற்கவில்லைன்னு சொல்லணும். சொன்னார் ரைட், அது சொன்னார் எம்ஜிஆர். இல்ல சார், இவரு நவோதய பள்ளி நீங்க எத்தனை இடங்கள் எடப்பாடியும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சார். சொல்ல நீங்க முதல்ல சொல்லணும் சார், வாயை மூடிட்டு. இல்ல 2017 இருந்து 21 வரைக்கும் முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்த போது வேல் யாத்திரை முருகன் நடத்தினார். அப்போ எச் ராஜா கொடுத்த ஒரு பிரஸ் மீட் இப்பவும் வந்து இணையதளத்திற்கு போய் பார்க்கலாம். அதுல சொல்றாரு, திமுக ஆட்சியில் இருந்தா கூட எங்களுக்கு இத்தனை நெருக்கடி வந்திருக்காது, இத்தனை நெருக்கடியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, அதுவும் எங்க கூட்டணியில் இருந்துகிட்டே அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பாஜக தலைவர்களே வந்து சொன்னாங்க. ஸோ அதாவது அலைன்ஸ் இருந்தா கூட எந்த இடத்துலையும் எடப்பாடியோ இல்லை அதிமுகவோ காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியலையே சார். இல்லை சார், காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் ஏற்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் சார். அந்த நேரேட்டிவ் செய்யக்கூடியது சாதுரியம், மக்களை கன்வின்ஸ் செய்கிற ஒரு திறமை இருக்குல்ல, திமுக கழகத்துக்கு கடந்த காலங்களில் இருந்தது, இப்போ இருக்கான்னு அது தெரியாது, நான் அதை போக விரும்பலை. கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தியை கடுமையாக எதிர்த்தார். இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்த போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு வச்சுக்க சொன்னார்ல, அந்த மாதிரி எல்லோரும் கரெக்டாக கலைஞர் சொல்கிறது சரிதான் என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குற வலிமை உங்கள்கிட்ட என்ன இருந்தது? ஜெயலலிதா 2004 பாஜகவோட கூட்டணி வச்சாங்க மக்களவை தேர்தலில். 2014 லேடியா மோடியான்னு சேலஞ்ச் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்கல்ல மக்கள். இன்றைக்கும் ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது அது ஏன் கோட் பண்ணுறோம்?
யார் திமுகவினர், திமுக சார்ந்த மற்ற கட்சிகள் ஜெயலலிதா லேடியா மோடியான்னு சொன்னதை ஏன் இன்னும் நினைவு கூர்ந்து பாராட்டுறாங்க? அந்த நீங்கள் சொல்வதை மக்கள் ஏற்கிற வகையில் நீங்கள் பேசணும். அந்த இது இருக்கா? இல்ல இதுல இன்னொன்னு பிராக்டிகலா பார்ப்போம். இல்ல. லேடியா மோடியான்னு 2024 ஜெயலலிதா கேட்டது உண்மை. 2014 ஜெயலலிதா கேட்டது உண்மை. அதுக்கு வந்து கொடுத்த ரிசல்ட்டுங்கிறது உண்மை. இப்போ மோடிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அதிமுக 2024 ஒரு வலிமையான ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க. அங்க வாங்க. மக்கள் என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க சார்? So, மோடிக்கு result- இப்ப எதிராக வர எங்க சார் result- ஒரு வார்த்தை பேசுறாங்க? ரிசல்ட்டே கொடுக்கல. அண்ணாமலை பத்தி பேசினார், லோக்கல் ஆளை பத்தி பேசினார், தமிழக பாஜக விமர்சனம் பண்ணார், அண்ணாமலை அப்படி விமர்சனம் பண்ணார். நேஷனல் லெவலில் அவர் துணிஞ்சு பேசவில்லை. விவசாய சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். எங்கே நீங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம். நான் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை அவர் ஆட்சியை வந்து பாராட்டுறவன் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவரே பிரதமர் இருக்கும்போதே தன்னுடைய பாயிண்ட்டை முன் வச்சார். பிரதமர் இருந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஹெலோ இண்டியான்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி தரவில்லை அப்படிலாம் சொன்னார். அவர் பிரதமர் இருக்கும்போதே தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னார். அது சரி தப்புங்கிற விவாதத்துக்கு போக விரும்பலை, அல்லது அதுக்கு அதனால் என்ன பலன் கிடைச்சிதுன்னு அந்த போகலை. நீங்கள் குரல் எழுப்பினீர்களா? கலைஞர் செய்வார், ஜெயலலிதா செய்வாங்க, எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு, ஸ்டாலின் இப்போ காமிச்சிருக்காரு. இல்ல நான் வகுப்புல எடப்பாடி செஞ்சிருக்காரு நான் சொல்றேன். எங்க மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது இல்லை சார். ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன சார், நீங்க அதுவும் நீங்களும் அந்த இந்த டிராப்ல போறீங்களோன்னு எனக்கு இல்ல டிராப்ல போல அனலிட்டிக்கலா பாக்குறேன். மோடியை எதுக்கு எதிர்க்கணும்னு சொல்லுங்க சார். மோடியை தானே மக்கள் எதிர்க்கலைங்க சார். மக்கள் ஏத்துக்காமையா 19% வந்து 2024 அண்ணாமலைக்கு கிடைச்சது. அண்ணாமலையின் கடுமையான உழைப்பு. இது அண்ணாமலையே ஏத்துக்க மாட்டான் நீங்க சொல்றத. இல்ல அண்ணாமலை கடுமையாக உழைப்புக்கு சார். அண்ணாமலை கட்சியுடைய தலைவர் மோடி தானே சார்? அது வேற. ஆமா சார். மூப்பனார் தமிழ்நாட்டில் 96 அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். காங்கிரஸ் மேலிடம் வலியுறுத்தியது அதிமுக அலையன்ஸ். காங்கிரஸோடய முரண்பட்டு வெளியில் வந்தார். மக்கள் யார் பக்கம் போனாங்க? காங்கிரஸ்ன்னு நரசிம்மராவ் பின்னாடி போனாங்களா, மூப்பனார் பக்கம் போனாங்களா? நான் நாளைக்கு உடனே அண்ணாமலை வெளில போகிறது அப்படிலாம் சொல்லலை. அவரே சொல்லலை. அப்படி நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, தலைவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுக்கேற்ப பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பல இளைஞர்கள் விரக்தி அடைஞ்சாங்க. அண்ணாமலை தலைமை பதவியிலேருந்து மாற்றப்படுவது நீக்கப்படுவதுன்னு கூட சொல்ல மாட்டேன். அவர் நான் ரேஸில் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போலேருந்தே பல பேர் சோர்ந்து போயிட்டாங்க. கட்சியினர் சொல்கிறேன் நான். தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு சொல்லலாம். அவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான், அவங்கள நான் சொல்லலை. கட்சி இல்லை நீங்கள் அதெல்லாம் நான் வந்து எனக்கு எந்த சார்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நான் திமுக ஆட்சியினுடைய குறைபாடு அத்தனையும் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். நிச்சயமாக திமுக அரசு நீக்கப்பட வேண்டுமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆம்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீக்கப்படுமானா இல்லைன்னு சொல்லுவேன். நீக்கப்படாது, மக்கள் தோற்கடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்குது. நீங்கள் என்று செயல்பட்டீங்கன்னு. ஸோ எதிராளி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் இருந்தால் அதை விட ஸ்ட்ராங் பவுலராக நீங்கள் இருக்கணும். என்னோடய பார்வை நான் சொல்லிடுறேன். அதான் அதிமுகவும் சரியாக செயல்படல. நீங்கள் மாநில கட்சிகள் வேலு 4 வருஷத்தில் இந்த கட்சியை வலுப்படுத்துவதுக்கு என்ன செஞ்சார்? ஓபிஎஸ் தான் திட்டினார், சசிகலாவை திட்டு இருந்தார். அவங்க தான் ஏற்கனவே வீக்குந்து எல்லா தளத்திலும் ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை. அமமுக தினகரன் தனியாகவே கட்சி தொடங்கி போயிட்டார். உங்கள் பக்கம் எல்லாமே வருதுன்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஊழல் எடுத்து குறை சொல்ல முடியுமா? நாளைக்கு ரெய்டு வந்து இன்று வரையில் அதிமுக மீது, அதிமுக தலைவர்கள் மீது எந்த விதமான ரெய்டும் மத்திய அரசாங்கம் கொண்டு வரவில்லையே. அது என்ன, அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்குறேன். கேள்வி இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்கள் சார். அந்த கேள்வி நம்ம திமுகவிலையும் கேட்கலாமே சார். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலேருந்து யாரும் ஏன் சார் இப்போ ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணல? அப்போ திமுகவும் பாஜகவும் அண்டர்ஸ்டாண்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம். நான் அதை கூட மறுக்க தயாராக இல்லை. இல்ல அவங்களுக்கும் அந்த ஒரு விவாதம் எல்லாம் அந்த ஒரு கருத்து எல்லா விவாதத்திலுமே சொல்றேன் சார். அந்த விஷயத்திலையும் பாஜக அரசாங்கத்துக்கு விமர்சனம் பண்றேன். செந்தில் பாலாஜி மேல இவ்வளோ எத்தனை ஈடி போட்டாங்க, எல்லாம் போச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன உறுதியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஆளுநரே சொதப்புறாரு பல்வேறு விஷயங்கள். ஏதாவது கண்டிச்சு கேட்டிங்களா ஒரு ஆளுநரை? பாஜக என்ன பண்ணுறது? அவங்களும் அரசியல் தான் பண்ணுறாங்க, உருப்படியான காரியத்தை பண்ணலை தமிழ்நாட்டில். இவ்வளவு ஏற்கனவே கொட்டு வாங்கினவர் தமிழக ஆளுநர் RN ரவி. அவருக்கு வான் பண்ணுவான ஏற்கனவே நாகாலாந்து சொதப்பியிருக்காரு. ஆளும் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தபோதே அதே நாகாலாந்தில் இலகணேசன் ஆளுநராக இருக்கார். எவ்வளோ மரியாதை! அந்த இலகணேசனே ஒரு முறை சொன்னாராம்,
மம்தா பானர்ஜி கூட அவரை மதிக்கிறாரு. மாற்றுக் கட்சி கடுமையாக பாஜகவை எதிர்க்கிற மாற்றுக் கட்சி சேர்ந்த மம்தாவே மதிக்கிறாரா. அப்போ ஆர்.என். ரவி அங்கேயும் சொதப்புறாரு, இங்கேயும் எல்லாத்தையும் குட்டையை போட்டு குழப்பி இருக்கிறது பாருங்க, உள்ளதும் போச்சுன்ற மாதிரி. இவர் சும்மா இருந்து ஒரு 2 மசோதை கிளியர் பண்ணியிருந்தாலும் இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டேன், இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கவர்னரே சான்சலராக நீடிச்சிருப்பார். இது எல்லாத்தையும் கெடுத்தவர் ஆர்.என். ரவி. எல்லா குட்டையும் குழப்பிட்டு இருக்கிறத வாங்கி, இது ஸ்னஃப் மூக்கொடைப்பு யாருக்கு? அவரை நியமித்த மத்திய அரசாங்கத்துக்கு. இல்ல எனக்கு என்னன்னா ஆதரிக்கிறாங்க சொல்லல. இப்ப இந்த அலைன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற உங்க முதற்கட்ட பார்வை, தெளிவான பார்வை, அசைக்க முடியாத பார்வை. ஆனா அலைன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு நீங்க சொன்னாலும் கூட நம்ம திமுக சைடுல இருந்து, திமுக தலைவர் சைடுல இருந்து, கூட்டணி சைடுல இருந்து ஒட்டுமொத்தமான ஒரு ரேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை எல்லாத்துலயுமே தெரியுது. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதிமுக வித்துட்டாங்க, அதிமுக தற்கொலை முயற்சினா அது செத்து தொலைட்டோன்னு விட்டுறலாம். ஆனா அதை ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லணும். அதுவும் வந்து கொத்தடிமை ஆகிவிட்டது அதிமுகன்னு முதலமைச்சர் வந்து முரசொலியில அறிக்கை வெளியிட்டு எழுதுற அளவுக்கு இந்த கூட்டணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு தானே பொருள். நிச்சயமா நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன். நான் ரெண்டுத்தையும் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. திமுகவும் பாஜக அதிமுக கூட்டணி வந்துடுச்சு. நிச்சயமாக பாமகவில் ஏற்பட்ட மாற்றங்களில் அப்பா ஒரு கூட்டணி, தம்பி பிள்ளை ஒரு கூட்டணி. ஆனால் இவங்க 2 பேருமே சாதகமாக பாஜக அதிமுக கூட்டணி வந்துடுச்சு. இதை பின்னாடியே இன்னும் மற்ற கட்சிகள் வந்துச்சுன்னா ஓட்டுகள் வந்து ஒன்றா கன்சாலிடேட் ஆகிடுங்கிற பதற்றம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது. அவர் பதறி போயிருக்கிறாங்க. அதையாவது கேப்சர் பண்ணுவாங்களா, உருப்படியாக பண்ணுவாங்களா, சரியாக காய் நகர்த்துவாங்களா அதிமுக பாஜக? அதுதான் கேட்க பண்ணால் அது நல்லது. ஜெயலலிதா பண்ணுவாங்க இந்த மாதிரி. அந்த மாதிரியான அது நம்ம அரசியல்னு பார்த்துட்டிங்கன்னா எதை எப்படி செயல்படணும், நியாயமானவர்கள் யோக்கியமானவர்கள்ன்ற அது அடுத்த டிபேட்டு. அதில் யார் யார் எப்படின்னு பார்க்கலாம் அதில். ஆனால் என்ன இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பதறி இருக்காங்க. நான் இன்னொரு கேள்வியை வைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் பாஜகவோட உறவில்லைன்னு வெளியில் வந்துட்டா அதிமுக, ஏற்கனவே எடுத்தாங்கல்ல ஒரு 1.5 வருஷத்தில் விசிகே நம்ம பக்கம் வரும், காங்கிரஸ் நம்ம பக்கம் வரும், கம்யூனிஸ்டுகள் வரும் எதிர்பார்த்தாங்கல்ல. ஒன்றும் நடக்கலைல்ல. ஏன் நடக்கலை? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. அதை நிரூபிச்சிட்டீங்க. என் மேலே என்னை நம்பவே வேணாம், நான் எந்த நேரத்தில் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, மறைமுகமாக சொல்லிட்டீங்க. இப்போ நாளைக்கு வருவாங்களா? ஒரு தடவை கீழ் வந்துட்டா சரி சார், 2வது தடவை கீழ் வந்துட்டா இவன் எப்போவுமே கீழ் விழுவான் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்கல்ல. சார் எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னலிசம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது திமுக கூட்டக்கூடிய கட்சிகள் வெறும் கொள்கைக்காக மட்டும்தான் திமுக கூட நம்புறீங்களா? கிடையவே கிடையாது. 15 கோடி வாங்கின கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து விசிகா பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட்ஸோடு அவங்க இருக்காங்க. அதை திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்து அதை செய்கிறது அப்படிங்கிற போது வெறும் அதிமுக மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அவங்க அங்கிருந்து வெளில வரதுக்கு காரணம் நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், அதுவும் மேஜர் ஃபேக்டர் நான் சொல்கிறேன். அதுவும் சார் திமுகவை ஆதரித்த சில கட்சிகள், அப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் தான் இருந்தாங்க, சில கட்சிகள் இருந்தாங்க. அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான கூட்டணிக்கு வந்தாங்க 1980. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா தலைமையில் அதே திமுக அணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் திமுக பிஜேபி பக்கம் அலையன்ஸ் வச்சு என்டிஏல அலையன்ஸ் வச்சுட்டு போது அத்தனை பேரும் ஜெயலலிதா பக்கம் வந்தாங்க. இல்லை, நான் இந்த கேள்வி ஏன் இன்னும் வரல உங்ககிட்ட? நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ பாஜக ஹிந்துத்துவா, ஸோ வந்து அவங்க வந்து உங்கள் சைடில் இருக்கிறதால இவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வரீங்க. ஆனால் ஒரு நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்திய அலைன்ஸ்னு இவங்க ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இருந்தால் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம்னு சொல்கிற கம்யூனிஸ்டும் மம்தாவும் ஒரே அலைன்ஸில் இருக்கிறாங்க. மிக கடுமையான ஹிந்துத்துவா கொள்கையை கொண்ட சிவசேனாவும் அதே இந்திய அலைன்ஸில் இருக்குது, விசிகாவும் அதே இந்திய அலைன்ஸில் இருக்குது. ஸோ முரண்பாடுகள் தான் காரணம் அப்படின்னா, முரண்பாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்களே சார். சிவசேனா இருக்க கூட்டணியில் திமுகவும் இருக்கு சார், மம்தா இருக்க கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே சார். எங்க இந்த கூட்டணி வந்து இல்லை, இந்த உடனே இந்தியா கூட்டணியோ தமிழகத்தில் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணிலாம் நான் சொல்ல வரவே இல்லை. அரசியலில் நம்பகத்தன்மை என்னங்கிற, நீங்கள் கப்பல் கவுந்து போச்சுன்னு கூட வச்சுக்கோங்கள, கப்பல்லேருந்து குதிச்சுட்டா குறைந்தபட்சம் ஒரு சின்ன மரக்கட்டை, மிதக்கக்கூடிய மரக்கட்டை, நம்மை தாங்கக்கூட மரக்கட்டை இருந்தால் நான் துணிஞ்சு இறங்குவேன்ல, குறிப்பேன்ல. உங்கள் மேலே அந்த நம்பிக்கை கூட இல்லை. அதுதான் நான் அதிமுக பேர் சொல்கிறேன். எம்ஜிஆரோட இப்போ கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் கூட்டணி வச்சு கணிசமான இடங்களை பெற்றார். நெடுமாறன்
காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தார். எதுக்கு தெரியுமா வெளியில் வந்தார்? காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சதை எதிர்த்து தான் தனி கட்சி தொடங்கினார். அவர் எம்ஜிஆரோட அலையன்ஸ்லேருந்து கணிசமான 5 சீட்டுன்னு நினைக்கிறேன், எம்எல்ஏ சீட் 1980. ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறிய குமரேந்தும் ஒரு சில இடங்களை பெற்றார். கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பக்கம் இருந்தார். அப்போ பல்கேரிய கப்பல் ஊழல் பற்றி வந்தபோது எம்ஜிஆருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இதெல்லாம் இருந்தது. பிறகு ஏதோ ஒரு சமயத்தில் ஜெயலலிதாவோட கூட இதே பிசிகே இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. 2014 நினைவு எனக்கு. ஸோ அந்த மாதிரி அவர்களை அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வரையில் உங்களோட அரசியல் நிகழ்வுகள் இருக்க வேண்டும். இல்லை திமுக மீது செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி தீவிரமான ஒரு களப்பணி ஆற்றி வந்தது. நாளைக்கு எப்படி இருக்கும் தான் இதோட தீவிரமாக களமாற்றினா பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன் பாஜகவை பொறுத்தவரை. அப்படி இருந்தபோது பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்து விட்டது. சர்டிஃபிகேட் கொடுத்தது யார்? திமுகவை பாஜகவை பார்த்து பதடுகிறது. புரிஞ்சுக்கலாம். நாம திமுக வளர்ச்சி எடுத்தார். நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜக தனித்து இருந்தால் கூட ஏதாவது சொல்லி இருக்கலாம். தனித்து களப்பணியாற்றினாங்க, ஒரு வளர்ந்துட்டு வர்றாங்க. அதிமுகவோட சேர்ந்து அதிமுக ஓட்டெல்லாம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அவங்க கணிசமாக வந்துடுவாங்களேன்ற பயம், பதட்டம் திமுகவுக்கு இருக்கிறது. அப்போ இவங்க செஞ்சது சரின்னு அர்த்தம். அந்த பயம் திமுகவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அது வரும்படி இவங்க செய்யல. இயல்பாக அப்ப இவங்க அலைன்ஸ் வச்சு சரின்னு தானே அர்த்தம். சரி, பயமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கு காரணம் இவன் பலவீனமானவன். எதிர்கட்சி கிரிக்கெட்டில் எதிர் அணி ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நான் மாபெரும் சாம்பியன் ஆகிடுவேன்னா நான் இல்லை. அவங்க வீக்காக இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்கன்னு. அது இவங்களோட பதட்டம் இவங்க அதிமுக பாஜகவுக்கு பலம்னு சொல்ல மாட்டேன் நான். இவங்க பதற்றம் அடைதான். நீங்கள் சொன்னதை நான் என்டார்ஸ் பண்ணுறேன். தேர்தல் காட்டும் இது எல்லாத்துக்குமே. இல்லை, நீங்கள் அதிமுக ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க. நான் குறைச்சி எடை போடல சார். அது கேடர் பேஸ்ட் பார்ட்டி. விஸ்வாசம் இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா மீதான விஸ்வாசம், அளப்பரிய விசுவாசம் தொண்டர்களுக்கு இருக்குது. ஆனால் அது ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகலை தேர்தல் வெற்றியாகவோ? ஏன்னா உங்களுடைய கருத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அண்ணாமலை கட்சியை வளர்த்தார், ஆனால் பாஜக சரியாக யூஸ் பண்ணிக்கல. அதிமுக நல்ல கட்சி, ஆனால் எடப்பாடி இது இல்லை. அந்த ஸ்டாண்டு தான் நீங்கள் வரீங்க. அழகாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என்னுடைய தெளிவாக 2 வரியில் சொல்லிட்டுக்காதான். இதுதான் என்னுடைய கணக்கு. இப்போ தமிழகத்தில் பாஜகவை சரியான வளர்ச்சி பாதை கேட்டு சென்றவர் அண்ணாமலை, அது மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு நயினார் நாகேந்திரன் அதே பாணியில் சென்றால் பாராட்டுவேன். அவர் மாநில தலைவராக இன்னும் ஒரு 3 நாள் கூட ஆகலை. இல்லை, நான் செஞ்சால் பாராட்டுவேன். ஆனால் அவர் மீதான ஒரு புகார் ஒன்று இருக்குது இல்லையா தேர்தல் சமயத்தில், அதெல்லாம் அவர் கிளியர் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா எம்ஜிஆர் போலவே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் அவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் சரி, கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சாலும் சரி, பாஜகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இல்லை, எனக்கு அதுதான் புரிய மாட்டேது. கருணாநிதி போல ஸ்டாலின் இல்லை, ஆனால் ஸ்டாலின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை. ஸ்டாலின் மீது இன்று வரையில் நம்பிக்கை இருக்குது சார், அவ்வளோதான். அதுதான் அவர் நல்லாட்சி கொடுத்துட்டால்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஊழலே இல்லாத ஆட்சின்னு சொல்லலை, சட்டம் ஒழுங்கெல்லாம் சீராக இருக்குன்னு சொல்லலை. பட் எதிரணி பலவீனமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது அதை வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் சொல்கிற மாதிரி தான் வள்ளுவர் சொல்கிற மாதிரி. எதிரணியில் ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ ஜெயலலிதா மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு தலைவர் அதிமுகவுக்கு இருந்தால் என்ன இருக்கும்? திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இருக்காது இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு யார் மீதும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் மீதும் வாரண்ட் பிறப்பிக்கிற நோக்கமும் கிடையாது. ஆனால் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவர் அதிமுகவுக்கு இல்லைன்னு. ஆனால் இப்போ நம்ம 2006 ரிசல்ட்டையும் 2021 ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஜெயலலிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸை விட எடப்பாடி பழனிசாமியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட் கன்வர்ஷன். 2வது 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் வெறும் 3% வாக்குகளை தான் அதிமுக தோல்வி அடைந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். பிரசாந்த் கிஷோரும் இதையும் சொன்னார், ஐ நெவர் அண்டர் எஸ்டிமேட் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் அந்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் செய்யவே இல்லை, செய்யவும் மாட்டேன். அது தொண்டர்களால் உருவாகிய கட்சி, அதில் சந்தேகமே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும்,
தொண்டர்களை சார்ந்து இருந்தார்கள். தொண்டன் அப்படியே அவன் தலைவர்களை தெய்வமாக நினைப்பான். கட்சியை வந்து அந்த அளவுக்கு விசுவாசமானவர்கள். திமுகவில் இருப்பதை விட அதிமுகவில் விசுவாசம் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த தொண்டர்கள் மன உணர்வை புரிந்து நீங்கள் என்ன செயல்பட்டீங்கிறது தான் என்னோட தலைவர்கள் மீதான கேள்வி. அதுதான் நமக்கு வேற எதுவும் கிடையாது. தொண்டர்கள் உணர்வுக்கு மதிப்பிச்சுங்களா? இன்னும் சொல்கிறேன், அவன் எல்லாம் ஒன்றா சேரணும் கூட சொல்கிறாங்க பல தலைவர்கள், தொண்டர்கள் சொல்கிறாங்க. தொண்டர்கள் உணர்வுகளை மதித்து செயல்பட்டிருந்தீங்களா? ஏன் பல இடங்களில் தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடல? 2 கோடி பேர் தொண்டர்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு தான் சொல்கிறீங்களே, மொத்த வாக்குகள் டோட்டல் போடுங்க, எவ்வளோ வருது? அவன் ஏன் இப்போ போலிங் பூத்துக்கே வரமாட்டேங்கிறான்? அவங்கெல்லாம் இன்னொரு கட்சிக்கு போட்டான்னு கூட நான் சொல்லலை. அது கொச்சையான பார்வை. அவங்க ஓட்டு போடலன்னு அப்படி கணக்கெடுத்துக்கிறேன். ஏன் போடலை? ஏன் உங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போச்சு? அவனுக்கு திமுக போட மாட்டான், தீவிர விசுவாசி, எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி, இரட்டை இலை மீதான பற்று இருக்குது. திமுக போட மாட்டான். உங்களுக்கும் போடலையே, அதாவது அதிமுக போடலையே, அவங்கள எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க? என்னுடைய கேள்வி அவ்வளோதான். எனக்கு எது தேவையும் இல்லை, தேவையின்மையும் இல்லை. அடிப்படையில் சொன்னால் அனாலிட்டிக்கலாக பார்த்து தான் யோசிச்சு தான் நான் கருத்து சொல்கிறேன். என் கருத்தே நாளைக்கு தவறாக போய் பாஜக அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றால் பாராட்டுவேன், வாழ்த்துவேன். ஸோ என்னுடைய கால்குலேஷன் தப்பாக இருக்கலாம், அல்லது என்னுடைய எண்ணத்தை அல்லது என்னை போன்ற யாரோ சில பேர் சொன்ன எண்ணத்தையோ அல்லது அவர்களே நினைத்து கொண்டு யோசித்து பார்த்து ஒரு முடிக்கு வந்தார்களோ தெரியாது. அப்படி வந்தார்களோ பாராட்டுகிறது. அதெல்லாம் ஒரு கடந்த காலங்கள் அப்படிலாம் நடந்திருக்கு. நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.